அழகான புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள், நல்ல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து இங்கே உருவாகியிருக்கு பாருங்கள். சூப்பராக வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் உருவாகிருக்கு. அந்த ஹையை வந்து உடச்சிருக்கு, மேல் நோக்கி உடச்சிருக்கு. அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சொல்லணும்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 4 ஹவர்ஸில் இந்த இந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இருங்க. 4 ஹவர்ஸில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே உங்களுக்கு காட்டுறேன். 4 ஹவர்ஸில் வந்து சூப்பராக இன்னும் கொஞ்சம் நல்லாவே அழகாக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக கன்சல்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் கப் அண்ட் ஹேண்டில் பேக்கெட் பண்ணிவிட்டு இந்த இடத்த எவ்வளோ அழகாக ப்ரீவியஸ் ஹையை வந்து உடச்சிருக்கு. ரெண்டாவது கேண்டிலும் போட்டுருச்சு, அந்த ஹையையும் உடச்சே போட்டுருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸ் வந்து 4 ஹவர்ஸ்லேயும் நல்லாவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் பேட்டர்னை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ என்னென்னா இது எவ்வளோ தூரம் மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14லேருந்து 15% வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டு பார்க்கலாமா? ரிசல்ட்டு பார்த்தா ரிசல்ட்டும் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், என்ன 6th மே நல்ல அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஏர்னிங் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4.81% கொடுத்துருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.8%, 7% கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்டாக்ஸாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்மளுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் ஆல் டைம் ஹை பிரேக் ஆகிருக்கு, புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டாக்காக இருக்குது, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் இது என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், பார்க்கலாம். சரியா? நம்ம அடுத்த பதிவில் இந்த இதை பார்க்கலாம்.